ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க காரசாரமான முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு கார குழம்பு தாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது கூட தோசை இட்லியோட கூட வச்சு சாப்பிடலாங்க. சாதத்திலையும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்குங்க. இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. இது கூடவே வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெந்தயம் பொன்னிறமாக வரட்டுங்க. இப்போ இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் நல்லா சேர்த்துக்கோங்க. கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா தொக்கு பதத்துக்கு வரணுங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் முருங்கைக்காயை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுருங்க. முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயும் கட் பண்ணால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கருக்காமல் இருக்கும். அது நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட்டி பெருங்காயம் 1 சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே நான் வீட்டிலே செஞ்சு வச்சுருந்த குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளியை ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. இப்போ கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் விழுதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காயை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தேங்காய் பால் 1 கப் அளவு எடுத்தால் போதும். கடைசியாக நம்ம குழம்புல சேர்க்கறதுக்காக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ மூடி எடுத்து பார்த்துடலாங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால், அது இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பளவு நான் எடுத்தேன், அதை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்தது எனக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் நான் மறுபடியும் சேர்க்கலை. இப்போ தேங்காய் பால் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க.
ரெடி ஆயிடுச்சுங்க. காரசாரமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது கூட சாதத்துல ஊற்றி சாப்பிடலாம். தோசை, இட்லி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த ஸ்டைல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.